ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரீமர் டீமன் ரியாக்ஷன். ரொம்ப முக்கியமான கொஷின். சரி, டாபிக் உள்ள போயிடலாம். ஃபீனால் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் குளோரோஃபார்மும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா சாலிசில் ஆல்டிகைட் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேவா? அதர்வைஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 ஹைட்ராக்சி பென்சால்டிகைட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீனால் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு பென்சின் ரிங்கில் OH இருந்தால் அதை ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ குளோரோஃபார்ம் அப்படின்னா CHCl3 சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்போ அடுத்து உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வரும்னா சாலிசில் ஆல்டிகைட். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபீனால்ல ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு ஆல்டிகைட் குரூப் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சாலிசில் ஆல்டிகைட் ஆர் 2 ஹைட்ராக்சி பென்சால்டிகைட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, நம்ம இப்போ ரியாக்ஷன் எழுதிடலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபீனால் எடுத்துக்கிறேன். ஃபீனால்னா எப்படி எழுதணும்? ஒரு பென்சின் ரிங்கில் OH குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதில் என்னத்தை ஆட் பண்ணுறீங்க? CHCl3. இதுக்கு பேர் என்ன? குளோரோஃபார்ம். இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. சரி, இப்போ ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய NaOH இருக்கக்கூடிய OH இந்த ஹெச்சோட சேர்ந்து என்ன போயிடுவாங்கன்னா H2O வெளில போயிடுவாங்க. ஓகேவா? சோடியம் ஆக்குபை பண்ணி உங்களுக்கு சோடியம் ஃபினாக்சைடு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த சோடியம் ஃபினாக்சைடு கிடைக்குது. இப்போ இதில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஃபர்தராக இப்போ இங்கே பாருங்கள் CHCl3 இங்கே நிறைய மெக்கானிசம் நடக்கும். இது வேறு மாதிரி போகும் இந்த இடத்துல. பட் நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருக்க ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கு பதிலாக இது ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. CHCl2. சரிங்களா? இதில் இருக்க ஒரு குளோரினும் வெளில போயிடும். இந்த இடத்துல இருக்க ஒரு ஹைட்ரஜன் வெளில போகும். இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் வெளில போகும். அதே போல் இங்கே இருக்க ஒரு குளோரின் வெளில போகும். அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா HCl வெளில போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அது மெக்கானிசம் நான் உங்களுக்கு நடத்தும்போது புரியும். ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? CHCl2 தான். ஏன்னா இதுலேருந்து ஒரு குளோரின் வெளில போயிடுச்சு. ஸோ அப்போ CHCl2 மட்டும் கிடைக்கும். இங்கே இருக்க ஹைட்ரஜன் குளோரின் கூட சேர்ந்து HCl போகாது. ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். HCl வெளில எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போது உங்களுக்கு பேலன்ஸு CHCl2 ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கிது. சரி, இப்போ இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்டியூட்டட் பென்சால் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதோட நீங்கள் என்னத்தை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எகைன் ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. மெக்கானிசத்தை படி பார்த்தோம் அப்படின்னா 2 NaOH நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த 2 சோடியம் 2 குளோரின் கூட சேர்ந்து 2 NaCl வெளில போயிடுவாங்க. சரிங்களா? அப்போது இந்த OH குரூப் வந்து இங்கே இந்த குளோரின் வெளில போயிட்டா 2 OH வந்து இங்கே ஆக்குபை பண்ணும் இல்லைங்களா? ஸோ அப்போது 2 OH வந்து இங்கே ஆக்குபை பண்ணுறது வச்சுப்போம். ஓகேவா? இப்போது இந்த OHம் இதில் இருக்க Hம் சேர்ந்து H2O வெளில போயிடுவாங்க. ஓகேவா? இப்போ H2 வெளில போயிட்டாங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இதில் ஒரு O இருக்கும் இல்லைங்களா? இந்த O இருக்குது இல்லையா? இது போய் இதோட ஆட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ ஆட் ஆகி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இங்கே CHO கிடைக்கும். புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? இப்போ இதை நீங்கள் அசிடிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அசிடிஃபிகேஷன்னா இங்கே H+ ஆட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த H போய் இந்த இடத்துல ஆட் ஆகிடும். இந்த H போய் இந்த சோடியத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே அது போய் ஆட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சாலிசில் ஆல்டிகைட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபீனால் எடுத்துக்கிறேன். ஃபீனலோட குளோரோஃபார்மும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்க OH இதில் ஹெச்சோட சேர்ந்து வாட்டர் வெளில போயிடும். இப்போ ரிமைனிங்க்கு சோடியம் போய் இங்கே ஆட் ஆகிடுது. ஸோ அப்போது இங்கே Na வந்துடுது. ரிமைனிங் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல CH இருக்கும் இல்லைங்களா? அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா CHCl3 இருக்குது. ஸோ அப்போது இந்த ஹைட்ரஜன் இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளில வரணும். ஆக்சுவலாக அது மெக்கானிசம் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக இங்கே சொல்கிறேன். இங்கே இருக்க ஒரு H இங்கே இருக்க குளோரின் கூட சேர்ந்து HCl வெளியில் போயிடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் அப்படி கிடையாது. ஓகேவா? அது மெக்கானிசம் நான் பின்னாடி நடத்துவேன். இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது CHCl2 அது வந்து இங்கே ஆக்குபை பண்ணுறோம். திரும்பி நீங்கள் இப்போ இது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் கிடச்சிருக்கு. இதில் NaOH ஆட் பண்ணுறீங்க. நம்ம புக்கில் ஒரே ஒரு NaOH தான் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் புரியணுங்கிறதுக்காக இங்கே 2 NaOH போட்டு காட்டியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்க 2 Na
இங்க 2 குளோரின் இருக்கா? சேர்ந்து 2NaCl வெளில போயிருவாங்க. ரிமைனிங் இங்க பாருங்க OH 2 இருக்கா? ஸோ அப்போ இங்க ஆட் பண்ணுங்க. இந்த குளோரின் போன இடத்த இத ஆட் பண்ணுங்க. அப்ப ஆட் பண்ணிட்டு இதுல இந்த OHம் இந்த Hம் சரிங்களா? OHம் H சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுச்சுன்னா, ரிமைனிங் O மட்டும் இருக்குமா? இதோட சேர்ந்து உங்களுக்கு CHOO ப்ராடக்ட்டா கிடைக்கும். இப்ப இதோட நீங்க H+ ஆட் பண்ணும்பொழுது சோடியம் வெளில போயிட்டு ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆகி உங்களுக்கு சாலிசில் ஆல்டிகைட் ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுவரைக்கும் போதுங்கிறவங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து நான் மெக்கானிசம் நடத்தப் போறேன். ஓகே. இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அடுத்தது மெக்கானிசம் பார்க்கலாமா? இப்போ நான் குளோரோஃபார்ம் எடுத்துக்கிறேன். குளோரோஃபார்ம் ஃபார்முலா என்ன? CHCl3 சரிங்களா? இப்போ நான் இதோட பேஸோட ரியாக்ட் பண்றேன். ஸோ பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த பேஸ்ல இருக்க OH Hஓட சேர்ந்து என்ன செஞ்சிடும்? H2O வெளில போயிடும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய OH Hஓட சேர்ந்து H2O வெளில போயிடுது. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பாண்ட் இருக்குல்லப்பா, இது என்ன செய்யணும்? இங்கே ஷிஃப்ட் ஆயிடும். சரிங்களா? இருக்கு. ஸோ இங்கே போட்டு காட்டியிருக்கிறது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால தான் இருக்கு. ஓகேவா? அப்போ இது நெகட்டிவ் சைன் அட்டைன் பண்ணுது. இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா, கார்பனை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5 இல்லைங்களா? பட் இத்தனை பேர் தான் இருக்கணும். 4 தான் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன செய்றோம் அப்படின்னா, ஒரு குளோரினை ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ போயிடுச்சு அப்படின்னா 1, 2, 3, 4 சரிங்களா? அப்போ டைகுளோரோ கார்பின் உங்களுக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ரியாக்ஷனுக்குள்ள போலாம். ஃபீனால் தானே எடுத்துக்கணும். ஃபீனால் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபீனால் எடுத்துக்கிட்டு நான் என்னத்த ஆட் பண்ணணும்? சோடியம் ஹைட்ராக்சைடு. அதனால சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபீனால் இருக்க H இந்த OHஓட சேர்ந்து என்ன பண்றாங்க? H2O வெளில போயிடுறாங்க. இப்போ அடுத்து இந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இங்க சோடியத்த இங்க ஆட் பண்ற மாரி நம்ப புக்ல போயிருப்போம். மெக்கானிசம் மட்டும் நீங்க இங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபினாக்சைடு ப்ராடக்ட்டா கிடைக்குது. இந்த சோடியத்த ஆட் பண்ணாம ஃபர்தர் ரியாக்ஷன அவங்க ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம புக்ல வந்து இங்க இந்த சோடியத்த சேர்த்திருப்பாங்க. பட் மெக்கானிசத்த பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோடியம் இங்க இன்வால்வ் ஆகாம இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இங்க இருக்கு இல்லையா? இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும்பொழுது இங்க நெகட்டிவ் ஆயிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப இங்க இருக்குல்லப்பா, இது பாண்ட் என்ன செய்யும்? இங்க ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ஷிஃப்ட் ஆகும்போது இங்க நெகட்டிவ் சைன் அட்டைன் பண்ணும். ஆல்ரெடி நீங்க டைகுளோரோ கார்பீன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அத எடுத்துக்கோங்க. இந்த நெகட்டிவ் சைன யூஸ் பண்ணி இந்த கார்பன் வந்து பாண்ட் ஆயிக்கும். ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த பொசிஷன்ல என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும்ல. அந்த ஹைட்ரஜன் நம்ம வெளில கொண்டு வந்து காட்டியிருக்கோம். ஓகேவா? அந்த ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இப்போ இது என்ன செய்யுது? ஹைட்ரஜன் போயி இதுகிட்ட லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல கார்பன்ட்ட, அதை யூஸ் பண்ணி பாண்டை ஏற்படுத்திக்கும். எப்படி மாறிடும் அப்படின்னா CHஆ மாறிடும். ஓகேவா? CHஆ மாறிடும். ஸோ அப்போ இங்க பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் என்ன செய்யணும்? உள்ள போயிரும். அதனால தான் இத இங்க காட்டியிருக்கேன். சரியா? இவன் இங்க உள்ள வந்தானா, இவன் இங்க செஞ்சுருவான். டபுள் பாண்டா இருக்குது இங்க வந்துரும். இல்லையா? அப்ப இது சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆயிட்டு இந்த பாண்ட் மேல போயிடுச்சு. அப்ப இது நெகட்டிவ் ஆயிடுது. ஆக்ஸிஜன் நெகட்டிவ் ஆயிடுது. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்தது நீங்க NaOH ஆட் பண்றீங்க. ஸோ அப்போ 2NaOH ஆட் பண்றோம். 2 குளோரின் இந்த Na கூட சேர்ந்து NaCl 2NaCl வெளில போயிடுது. இப்போ அதுக்கு பதிலா OH வந்து இந்த இடத்த ஆக்குபை பண்ணுது. இந்த OH Hஓட சேர்ந்து வாட்டரா வெளில போயிருவாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதில இருக்கக்கூடிய இங்க ஹைட்ரஜனுக்கும் OHல பாண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இது டபுள் பாண்டா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? டபுள் பாண்டு அதாவது இப்படி வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? இது டபுள் பாண்டா கன்வெர்ட் ஆயிடும். இந்த H தான் இது இருக்கு. ஓகேவா? சரி. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபார்மட் வந்துருச்சு. இதில நீங்க அசிடிஃபிகேஷன் பண்றீங்க. ஃபர்தரா லாஸ்ட் ஸ்டெப்பு ஆசிட் ஆட் பண்றீங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க ஆட் ஆகி உங்களுக்கு சாலிசில் ஆல்டிகைட் ப்ராடக்ட்டா கிடைச்சிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல வேற டாபிக் ரிலேட்டடா, கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா வீடியோ அப்லோட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. தேங்க் யூ. நடத்துறது புரியுதான்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களோட ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்க. தேங்க் யூ.